ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரூபி காமிக்ஸ் தமிழ். இந்த சாப்டரில் ரன்சிங் அரசர்கிட்ட தான் எப்படியெல்லாம் செலவு பண்ணோம், எவ்வளோலாம் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறோம். இதை பார்த்து அமைச்சர்கள், நீ இப்படி உன் செலவு பட்டியலை சொல்கிறியே, எனக்கு இது வசதியாக போச்சுன்னு சொல்லிட்டு ரன்சிங் மேலே இன்னும் பழிப்போட தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து இளவரசி ரன்சிங் என்ன பண்ணுறானே தெரியல, வேணும்னே இவன் நம்மளை பிரச்சனையில் மாட்டி விடுறானோன்னு நினைக்கிறாங்க. மேலும் மேலும் ரொன்சிங் மேலே பழி விழுந்துக்கிட்டே இருக்க திடீர்னு ரொன்சிங் சொல்கிறான், நான் இந்த செலவுகள் செஞ்சது உண்மைதான், ஆனால் இது எல்லாம் இளவரசிக்காக அப்படின்னு சொல்கிறான். வழக்கம் போல நம்ம ரொன்சிங்கோட பிளான் யாருக்குமே புரியல. இளவரசிக்காகவா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் பார்த்த இளவரசி, இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான், எப்படி அந்த காசெல்லாம் எனக்கு சொந்தமாகும், இவன் நமக்கு உண்மையிலேயே உதவி தான் செய்யறானா இப்படி இளவரசி நினைச்சிட்டு இருக்க ரொன்சிங் பக்கத்துல வந்து, கல்யாணம் பண்ண புதுசுல என் இளவரசருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன், நீயும் என் கணவரும் ரொம்பவே நெருங்கின சொந்தம், அதனால தான் உனக்கு ஏற்ற ஒரு பெரிய வரதட்சணையாக நான் ஏற்பாடு செஞ்சேன். இதை கேட்டு இளவரசிக்கே ஷாக் ஆகுது. இதை கேட்டுட்டு ரொன்சிங்கை திட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ரொன்சிங்கு பெரிய தாராள மனுஷன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கிளப்பி விட்ட புது பிரச்சனையிலேருந்தும் ரொன்சிங் தப்பிச்சதை பார்த்து ஸ்வென் ரொம்பவே கோவப்படுறான். இதெல்லாம் பார்த்தா அரசரும் தாம் பொண்ணை பற்றி மற்றவங்க கவலைப்படும் போது தான் கவலைப்படலையேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. இந்த பக்கம் பட்டத்திலவரசர், நீ அழகா மட்டும் இல்லை புத்திசாலியாகவும் இருக்க, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா என் தம்பிக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணியே கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். இது எல்லாத்தையும் பார்த்த ஷொஞ்சிங்கியாவுக்கு ரொன்சிங்க ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்படி அவன் நினச்சிட்டு, என் இளவரசி இவ்வளோ தூரம் என் தங்கச்சிக்காக யோசிப்பீங்கன்னு நினைக்கல, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். ரன்சிங்கும், பரவாயில்ல இளவரசி, இது எல்லாம் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரோட லவ்வை பார்த்து இவங்க உண்மையிலேயே லவ் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. பத்தாததுக்கு இளவரசியோட பிரச்சனையும் இப்போ தீர்ந்தது. இப்போதான் இளவரசிக்கு புரியுது ஏன் ரன்சிங் இப்படி சொன்னான்னு. இப்போ இவங்களும் என் எதிர்காலத்துக்காக நீங்கள் இவ்வளோ யோசிப்பீங்கன்னு நினைக்கல, நன்றின்னு சொல்கிறாங்க. இப்போ ரன்சிங் புது ட்ராமாவை போடுறான். உங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி நான் பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டேன். உடனே மண்டி போட்டு, அரசே, ஒரு நல்ல எண்ணத்துல செஞ்ச விஷயம் உங்க அரசவையில இப்படி ஒரு பிரச்சனையா முளைக்கும்னு நான் எதிர்பார்க்கல, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அரசர் கோவப்பட்டு, தாம் மருமக செஞ்ச நல்ல எண்ணத்தை பிரச்சாரமா அரசவையில கொண்டு வந்தவன முன்னாடி கொண்டு வாங்க, அரச குடும்பத்து மேல பழி போட பார்த்த உனக்கு கடுமையான தண்டனை இருக்கு அப்படின்னு அரசர் சொல்றாரு. இதை கேட்டதும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச அமைச்சர் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா அரசர் அவனை மன்னிக்கிற மாதிரி தெரியல. இப்போ அரசவையில ஒருத்தர் பிரச்சாரம் பண்ண அமைச்சர் மேலேயே ஒரு புகார் எடுத்து வைக்கிறாரு. வெறும் புகார் மட்டும் இல்லாமல் பொண்ணுங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுக்கும் லஞ்சம் வாங்கினதுக்கும் ஆதாரத்தையும் எடுத்து முன்வைக்கிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் சுஞ்சிங்கியாவோட பிளான். தன்னோட பிரச்சனையில தன்னோட மனைவியும் தங்கச்சியும் இழுத்து விட்டு அமைச்சரை சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக இவன் மேல இருந்த ஆதாரத்தெல்லாம் ஒரு அமைச்சரை வச்சு வெளியே கொண்டு வந்துட்டான். இதெல்லாம் கேட்டதும் சபையில இருக்கிறவங்க எல்லாரும், இப்படிப்பட்டவங்க நம்ம யாவிலரசர் மேல புகார் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அரசர், இப்படிப்பட்டவங்க அரசவையிலேயே இருக்கக்கூடாது, உன்னை பதவி நீக்க செய்யறேன்னு சொல்லி ஆணையும் கொடுத்துடுறாரு. இந்த அமைச்சரோ பட்டத்து இளவரசரோட காலை பிடிக்க ஆரம்பிக்கிறான். பட்டத்து இளவரசர் உடனே, நீ எல்லாம் ஏன் என் பேரை கூப்பிடுற, இப்ப இதுல என்னையும் இழுக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவனை கைவிட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த அமைச்சரை வெளியே இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்படி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் அரசர், என்னோட பையன் ஜிங்கியோ மேல எந்த ஒரு புகாரும் நிரூபிக்கப்படல, அதனால நீ சூஜோக்கு போகிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அரசாணையை நிறுவ ஷென்ஜிங்கியாவும் அரசாணையை ஏத்துக்கிறான். இத்தோட இந்த சாப்டர் முடியுது. மறுபடியும் இன்னொரு சாப்டர்ல பார்க்கலாம். இனிமே தான் இந்த கதையை ஆரம்பிக்க போகுது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.